ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பலவிதமான வாழ்த்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். குழந்த பிறந்ததுலேருந்து கல்யாணம் வரைக்கும் எப்படி இப்படிலாம் வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குழந்த பிறந்ததுமே என்ன சொல்லுவாங்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்த கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய கல்யாணங்கள்லேயும் சரி, நம்ம ஒரு கோவில்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விசேஷங்களுக்கோ ஒரு பொருள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அங்கே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசென்னல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படிம்பாங்க. இந்த பாசுரத்தோட விளக்கத்தை நல்லா கவனிங்களேன். ஓங்கி உலகளந்த உத்தமனோட புகழை பாடி நீராடி பாவை நோன்பு இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னாக்கா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொழியுமா. அதாவது எந்த ஒரு சேதத்தையுமே பயிர்களுக்கோ மனிதர்களுக்கோ இதர ஜீவராசிகளுக்கோ ஏற்படுத்தாதபடி அளவோடு மழை பெய்யுமா. அப்படி மழை வரதில் வயல்கள் எல்லாம் செழித்து வளர்ந்துருக்குமா. நெற்பயிர்களோட ஊடாக தேங்கி இருக்கும் நீரில் மீன்கள் துள்ளி நீந்தியபடி இருக்குமா. தேன் நிறைந்த பூக்களில் எல்லாம் தேனை பருகுவதற்காக தேனீக்கள் திரிந்து கொண்டிருக்குமாம். வீடுகளில் கட்டப்பட்டிருக்கும் பசுக்கள் கூட தங்கள் கன்றுக்கு ஊட்டியது போக கறப்பவருக்கு அவர்களுடைய குடம் நிறையும்படி பாலமுதை பொழியுமாம். கிருஷ்ண பக்தியானது இப்படியான வளங்களையும் நீங்காத செல்வங்களையும் நமக்கு தருமாம். நீங்காத செல்வம் என்று ஆண்டாள் குறிப்பிடுவது வாழ்க்கையின் சுகபோகங்களை மட்டுமல்ல, நிறைவானதும் அதற்கு மேல் எதுவும் இல்லாததுமான பகவான் கிருஷ்ணரின் திருவடிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் செய்கிறோம், ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ இது சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பாசுரத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு படியாக பாருங்களேன், மழை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத மழை பொழியுது. அப்படி பொழிகிற மழையில் பயிர்கள் நல்லா விளையுது. அப்படி விளைஞ்ச பயிர்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்குது. அப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கும்போது அதிலிருந்து நிறையா ஜீவராசிகள் உண்டாகுது. அதிலிருந்து வர மாடுகள் என்ன பண்ணுது, அந்த புல்லை சாப்பிட்டு நிறையா பால் கொடுக்குது. கிடைக்கிறதெல்லாம் நம்ம கொடுக்க நம்மளுக்கு செல்வம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி சொன்னாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீ கொடுத்த அப்படின்னாக்கா நீ கொடுக்கறதுக்கு 2 மடங்காக உனக்கு கிடைக்கும். அதனால் இந்த பாட்டை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி சொன்னாங்க. அதனால் இந்த பாடல் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. இதிலேருந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட முக்கியமாக கிருஷ்ணனோட திருவடியை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நற்பவி அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நற்பவி யார் சொன்னது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மகரிஷி காகபுஜண்டர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு மூல ஜப மந்திரம் தான் இந்த நற்பவி. நர் அப்படின்னா நல்லது, பவி அப்படின்னா பழிக்கட்டும், உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். உலக மக்கள் எல்லாருக்குமே நல்லது உண்டாகட்டும் அப்படிங்கிற கருத்தில் தான் இந்த நற்பவி அப்படிங்கிற மந்திரத்தை அவர் சொல்லியிருக்காரு. நற்பவி நற்பவி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போய் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா. அதனால தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நல்லதை பேசு, நல்லதே சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம எந்த நல்லது சொல்கிறோமோ அது நம்மளுக்கு பல மடங்கு நல்லதாகவே அமையுமா. அதனால தான் காகபுஜண்டர் இந்த மந்திரத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இவருடைய கோவில் நம்மளுடைய சேலம் மாவட்டம் சின்ன சேலத்துக்கு போகிற வழியில் செம்பொன் பரப்பி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சொர்ணாம்பிகை உடனுரை சொர்ணபுரீஸ்வரர் கோவிலில் இந்த காகபுஜண்டர் அவருடைய மனைவி பகலாதேவியோடு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. காகபுஜண்டர் நிறைய பிரளயங்களை பார்த்தவர். அதாவது இந்த ஒரு உலகம் தோன்றி உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அவர் நிறையா பார்த்துருக்காரு. அவர் என்னென்ன பார்த்தாரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா. அதனால் எப்போவுமே நல்லதே நம்ம சொல்ல நம்மளுக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு சொல்லுது. இனிமேல் எப்போவும் நல்ல வார்த்தையே பேசிடலாமா. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.